ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவின் திருமதி பாத்திமாலி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். தேர்தல் நேரம் நெருங்கிட்டு இருக்கு. திமுக சைடில் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அதிமுக சைட்லையும் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சைடு தான் நிறைய குழப்பம் இருக்கு, திமுக சைடில் தான் குழப்பம் அதிகமாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே திமுக பக்கம் தான் குழப்பம் அதிகமாக இருக்கு, அதிமுக சைடு எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. இல்லை, திமுக சைடில் குழப்பம் இருக்கிறது என்பது உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் 21 கட்சி இருக்குன்னு சொன்னதுக்கு இவ்வளோ நாள் அவரோட ட்ராவல் பண்ண நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, அந்த 21 பேரை சொல்லுங்கள், நான் நிர்வாணமாக ரோட்டில் ஓடுறேன்ற அளவுக்கு அவங்கள இது பண்ணி பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்தவங்களெல்லாம் கொரியர் பாய் வந்தால் கூட, அறிவாலயத்துக்கு வந்தால் கூட அவங்களையும் பிடிச்சி அவங்களும் ஒரு கட்சிக்காரங்கன்னு சொல்கிற அளவில் தான் இன்றைய திமுக கூட்டணி அமைந்திருக்கிறது. வந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு வந்தவங்க எல்லாருக்கும் இது பண்ணிட்டு, ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் என்டிஏ கூட்டணியை பார்த்து பயந்து, அந்த பயத்தின் விளைவாக ஒரு கூட்டணியை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு பயத்தினால் உண்டான ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் அது இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போட்டிகள் இல்லை, இது இல்லைன்னு சொன்னால் கூட எல்லோருக்கும் ஒரு சீட்டு ஒரு 2 சீட்டு கொடுத்துட்டு அவர்கள் வேறு வகையில் அவர்கள் சரி கட்டப்பட்டு எல்லா வகைகளையுமே அவங்க அங்கே ஒரு டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைகள் ஒரு பேச்சுக்கள் அந்த கட்சியிலிருந்தே கூட வெளியில் வருது அந்த கூட்டணியை பற்றி. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் லாபி தான் அங்கே நிறையா இருக்குது, அவர்கள் மட்டும்தான் அதை கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு சார்ந்தவர்களை அவங்க கொண்டு விடுறாங்கன்னும் பொழுது அங்கே இது கூட்டணி, அந்த கூட்டணி பலமிழந்த கூட்டணி, பிரச்சனை உள்ள கூட்டணி தான். ஏன்னா நீங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டணியை பற்றி அவங்க கூட்டணிக்குள்ளேயே தானே அந்த எதிரொலிகள் வருது. இல்லை, கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ செல்லூர்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜய் எங்க கூட்டணி வந்தான்னா தோளில் வைத்து கொண்டாடுவோம் அப்படின்லாம் சொல்றாரு. அப்படின்னா இன்னமும் கூட்டணிக்கு அதிமுக பக்கம் இயக்கம். அதாவது கூட்டணி சேராத கட்சிகள் எப்ப வேணா யாரோட வேணா கூட்டணியில் சேரலாம், ஒரு பலமைக்கு. ஆனால் கூட்டணி என்பதை முடிவு செய்வது தலைமை தான். இப்போ தலைமையில் இல்லாமல் இப்போ 10 பேர் இந்த கட்சியில் இருக்கிற எல்லோரும் அவர்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்தலாம். ஆனால் கூட்டணி, இறுதி கூட்டணி முடிவு செய்வது என்பது கட்சி தலைமை தான் முடிவு செய்யும். இப்போ அதாவது இன்னைக்கு அவர் யாரோடையும் சேராமல் இருக்கிறதுனால வந்தால் நல்லா இருக்கும் அவர் பர்சனலாக ஃபீல் பண்ணி கூட அந்த கருத்தை அவர் சொல்லி இருக்கலாம். அந்த கருத்து சரி தவறு என்று சொல்வதை விட அதிமுக கூட்டணி என்பது இன்றைக்கு பலமாக இருக்கிறது. பாஜகவோடு சென்ற வருடத்திலிருந்தே அவர்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவோடு இருக்கிற கட்சிகள் டைரக்டா இப்போ நீங்க அன்புமணி ராமதாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக நேரடி சப்போர்ட் கொடுத்தாரு. டிடிவி தினகரன் இதுல நுழைஞ்சது. இது எல்லாமே ஒரு பலமிக்க கூட்டணியாக இருக்கிறது. அந்த பலமிக்க கூட்டணி அதோட எதிரொலி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எதிர்த்தரப்பு இதை பார்த்து பயந்து வேற வேலை செய்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே கூட்டணியில் சேராமல் இருக்கிற கட்சிகள் யாரு? ஒரே ஒரு கட்சி இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ இவர் யாரோட சேர போறாரு? அவங்களோட போனால் அங்கே இடமே இல்லை முதல் விஷயமாக. இன்னொன்று, அவர் எதிர்ப்பது அவர்களைத்தான் எதிர்த்து கொண்டிருக்கிறார், ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார் என்பது ஏன் திமுகவை வீழ்த்துவது என்ற ஒற்றை இலக்கை நோக்கி இவர் ஏன் சேரக்கூடாது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவர் பேசியிருக்கலாம். ஏன்னா அவருடைய எதிர்பார்ப்பும் திமுகவை தமிழகத்திலிருந்து அகற்றுவது என்ற பட்சத்தில் ஒற்றை குறிக்கோளோடு இவர்கள் இணைந்தால் என்ன என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அவர் அந்த எதிர்பார்ப்பை வைத்து கூட அவர் பேசியிருக்கலாம். இவர் வந்தாலும் இவர் வராவிட்டாலும் கூட்டணிகள் என்பது எப்பவுமே நடந்து கொண்டிருக்கும். இன்னும் கூட்டணி முடிவாகலையான்னு கேட்கக்கூடிய கேள்வியே இல்லை. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட தமிழகத்தில் கூட்டணிகள் உருவாக்கி இருக்கிறது, கட்சிகள் இணைந்திருக்கிறது. இதையெல்லாம் நம்ம சரித்திரத்தில் நம்ம வரலாறு என்று ஒரு எடுத்து திரும்பி பார்த்தோம்னா தேர்தலை பொறுத்தவரை எந்த சூழலிலும் எது வேண்டுமானாலும் நடந்திருக்கிறது என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ அதனால இதை பற்றி ஒரு பெருசா பேசுறதுக்கு அது தனிப்பட்ட ஒரு விருப்பமாக கூட சொல்லியிருக்கலாம். இல்லை, இப்போ திமுக பயந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, நிறைய பேர் திமுக பக்கம் போறது தானே இப்போ வழக்கமா வச்சிருக்காங்க. நிறைய பேர் எல்லாரும் பாருங்க, முன்னாடி அதிமுக இருந்தது, இப்ப அங்க போயிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் அங்க போயிருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் ஏற்கனவே இருக்கவங்க வெளியில வர கிடையாது, புதிதாகவும் போய் திமுகல சேர்றது தான் இருக்கு. அதனால இப்போ நீங்க சொல்றீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க சொல்லும் பொழுது நான் இதை கொஞ்சம் ஓப்பனா பேச விரும்புறேன். எப்படின்னா, நீங்கள் வலுவான ஒரு அமைப்பாக, வலுவான ஒரு கட்சியாக, வலுவான ஒரு நபராக, வாக்கு வங்கி வைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது தக்க வைக்கின்ற வேலையை அதிமுக பார்க்குமா பார்க்காதா? கண்டிப்பா பார்க்கும். நானே நிலை, நீங்க நிலை, அதிமுக நிலை, யாரா இருந்தாலும் பார்க்க தான் பார்ப்பாங்க. அப்போ இவர்கள் மிரட்டுதலுக்கு அடிபணியாம போறத நான் போங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு வலு இல்லை, அவரிடம் வாக்கு வண்டி இல்லை. இதுதான் நம்ம வெளிப்படையா நம்மளுக்கு தெரியுது. எங்க கூட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு வேணா அவங்க கூட போய் சேர்த்து வச்சுக்கலாமே ஒழிய அவர்களிடம் வாக்கு வங்கி இல்லை என்பதான வெளிப்படையா தெரியுது. இப்போ இது நார்மலான ஒரு சின்ன கணக்கு, ஒரு சின்ன குழந்தை கூட செய்யும். வலுவாக இருந்தால் அவங்க நம்மளோட வச்சுக்கணும், இந்த வாக்கு போயிடும் தானே பயப்படும். அவங்கள்ட்ட வாக்குகள் இல்லையே.
வாக்குகள் இல்லை. அவர்கள் வந்து வெறும் பேராசை கொண்டு கட்சியை மிரட்டி கொண்டு இருக்கின்றவர்களை சரி போறதுன்னா போங்கன்னு தானே விட முடியும். அவங்களை இழுத்து வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒன்றும் பண்ண முடியாது. தேமுதிகவுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடந்த முறை மட்டும்தான் அவர் வந்து அவருடைய மகனார் விஜயகாந்த் அவருடைய மகனார் வந்து கொஞ்சம் வாக்கு பெற்றது. காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக விஜயகாந்துடைய மரணம் அதனுடைய எதிரொலி இருந்தது. மற்றபடி தேமுதிக வந்து எப்படி வந்து ஆட்சிக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு ஆதரவு யார் இருந்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா என்ற அந்த ஒற்றை மந்திர சொல்லுக்காக தான் அவங்க ஆளுங்கட்சியில் கூட்டணியாக இருந்து கொண்டு எதிர்கட்சியாக அமையக்கூடிய வாய்ப்பு பெற்றது. அதுக்கப்புறம் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலையே, அதுக்கப்புறம் ஒரு சீட்டு கூட பெற முடியல இல்லையா? சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்லிக்கலாம் நாங்கள் இவங்க வந்து விட்டுட்டாங்க, இவங்க அங்க போய் சேர்ந்துட்டாங்க, எல்லாம் திமுகவை நோக்கி போறாங்கன்னா, இங்கே இருந்து வாய்ப்பிழந்தவர்களும் இங்கே வந்து வலி இழந்தவர்களும் அங்கே போய் நிக்கிறாங்க. அவங்க கதவை திறந்துச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா, பெரிய மரியாதை. அதுதான் சொல்றேன், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அப்ப அவர்கள் திமுக வந்து எவ்வளவு வலுவிழந்து இருக்கிறது என்பதை நீங்க கலந்து பார்க்க வேண்டும். இதை வந்து நீங்க கண்டிப்பா வலுவிழந்து இருக்குங்க, வலுவிழந்து இருக்கிறது என்ற பேச்சுக்கு இல்லை. இவர்களை வந்து அவர்கள் இப்படி அரவணைத்து ஒரு எம்பி 0.43 வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒருத்தருக்கு நீங்க வந்து எம்பி சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல திமுக எப்படி வலுவிழந்திருக்குன்னு பாருங்க. திமுக வலு இழந்திருக்குன்ற குற்றச்சாட்டுக்கலாம், கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சதுலன்ற குற்றச்சாட்டுக்கலாம். இதெல்லாம் நான் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, அது உண்மை இல்ல, உண்மைதான். அது மறுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்றேன். ஆனா இங்க இருந்து அதிமுக இருந்து கிளம்பி போறவங்களுக்கு அங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க, நீண்ட நாளா பயணப்படுறாங்க. அப்படிங்கும்போது அதிமுக இது வந்து திமுக என்பது தற்பொழுது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற 8 அமைச்சர்களுக்கு மேலாக அதிமுகவிலிருந்து சென்றவர்கள். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்களுக்கு வந்து அப்போ என்ன அர்த்தம்னா, திமுக என்ற கட்சி அவர்களுக்காக இல்ல அரவணைக்கிற இடம். ஏங்க அரவணைக்கிறீங்க? உங்கள்ட்ட ஆள் இல்ல, அரவணைச்சு நீங்க போஸ்டிங் கொடுக்குறீங்க. உங்கள்ட்ட ஆள் இருந்து அங்க போட்டி வரும் இல்ல, ஜெயிக்கிறது என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இவர் கேட்டார், அதே வந்து அண்ணன் காட்பாடி துரைமுருகன் அண்ணன் என்ன சொன்னாங்க, பிற கட்சியிலிருந்து வருவங்க கட்சி கருத்துக்களை எப்படி வச்சிருப்பாங்க, அவங்க கொள்கைகளை எப்படி கடைப்பிடிப்பாங்க, விவசாயிகளுக்கும் அவர்களுக்கும் என்ன இருக்குன்னு பேசினார். அப்போ இது உண்மைதானே? அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. அப்ப அதையும் மீறி அந்த கட்சியில வந்து ஒரு 10 தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த 10 தலைவர்களுடைய பிள்ளைகள் வந்து எம்பியா இருக்கிறாங்க. இதுதானே அந்த கட்சியா இருக்கு, வேற எங்க இருக்காங்க? அப்ப தலைவர்கள் இல்லை என்ற பட்சத்துல இவங்க என்ன பண்றாங்க, அந்த அவர்களுடைய தலைவர்களே அவர்கள் உருவாக்காமல் இது அதிமுகவிலிருந்து பிற கட்சிகளிலிருந்தும் ஒதுக்கப்பட்டவர்களையும் இவர்கள் அரவணைக்கிறார்கள். ஒதுக்கப்பட்டவர்கள் சொல்றீங்க, ஆனா அங்க போய் அவங்க ஜொலிக்க தானே செய்றாங்க. என்னங்க ஜொலிக்கிறாங்க? இது இந்த 2026 ஜொலிக்கிறாங்களான்னு பாப்போமே. 2026 ஜொலிக்கிறாங்களான்னு பாப்போம். ஏன்னா யூசுவலா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 கட்சிகள் தாங்க மேஜர். அதிமுக திமுக தான் மேஜரா இருப்பாங்க. இங்கேருந்து அங்க போவாங்க, அங்கேருந்து இங்க வருவாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கிறதே ஒழிய பிற கட்சிகள் இப்பதான் வந்து காங்கிரஸுக்கு யாரும் இங்கேருந்து வந்து திமுகல இருந்து அதிமுக காங்கிரஸுக்கு போக மாட்டாங்க. ஆனால் இப்ப என்ன பண்றாங்க, திமுகவிலிருந்து கிளம்பி பாஜகவுக்கு போறாங்க. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் வந்து இப்போதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ இங்க வந்து மேஜர் 2 கட்சி எதுனா அதிமுகவும் திமுகவும் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அந்த டைவர்ஷன்ஸ், அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிற கட்சியாக பாஜகவும் தற்பொழுது தலையெடுத்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு ஒருத்தர் கூட வர மாதிரி தெரியலையா? அதிமுகவுக்கு ஒருத்தர் கூட வரலன்னு எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க? அதிமுகவிற்கு கட்சிகளுடைய ஆதரவு, பெரும்பான்மையான கட்சிகளுடைய ஆதரவு இருக்கு. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அங்க சீட்டு கிடைக்காதவங்க இங்க வர எப்படி அங்க சீட்டு கிடைக்காம இங்க வரணும்னு இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த சீட்டு கிடைக்காம, இப்போ வந்து உங்களுக்கு வந்து கட்சியில் இருந்தா சீட்டுக்கு போராடலாம். நீங்க குடும்பமா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வச்சிருக்கிறவங்கள்ட்ட உங்களால எப்படி போராட முடியும்? அங்க எல்லோரும் வந்து எம்ப்ளாயிஸ் தான். திமுகவை பொறுத்தவரை அவருடைய குடும்பம் தான் வந்து ஓனர்ஸ். அங்க மத்த எல்லோருமே அங்க எம்ப்ளாயிஸ்க்கு உரிமைகள் கிடையாது. ஸோ இவங்க 10 பேர் நிற்பாங்க, இவங்க 10 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவாங்க, இவங்க 10 பேர் முதல்வராகவும் மந்திரிகளாகவும் ஆவாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் வந்து டெல்லிக்கு வந்து எம்பியா அனுப்புவாங்க. இதுதான் அவங்க பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ இவங்க வந்து ஒரு ஜனநாயகத்தை பற்றியோ, எங்களுக்கு இடம் கொடுக்கலனோ, எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஒரு பழம் தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் இந்த குரலை கொடுக்கிறாரு. இந்த குரல் எல்லோருடைய மற்ற சீனியர் தலைவர்கள்ட்ட இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லோரும் அந்த எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டுதான் இருப்பாங்க. இவர் வந்து எதுக்கு இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இங்கேருந்து அவங்களுக்கு சென்றவங்களுக்கு வந்து 1 நாள் 2 நாள் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் தானே தெரியும் எல்லாமே. எங்கேருந்து போனாருங்க? அவங்களுக்கு எந்த விதத்திலும் மரியாதை குறைவு இல்ல. அங்க கட்சியில அங்க ஆள் இல்லைங்க. அவங்க குடும்பம் வாழணும்னா அவங்களுக்கு அடிமைகள் தேவைப்படுகிறார்கள். அந்த அடிமைகளை வந்து இங்கேருந்து விரட்டி விடப்பட்டவர்கள் அங்கே போய் அடிமைகளாக அவங்க குடும்பத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமைச்சர்கள் என்ற பெயர்ல அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்கள்ட்ட ஆளு கிடையாது. அவங்க கட்சி வழக்கில் கட்சி நடத்துறீங்க, அவங்க குடும்பத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் மட்டும்தான் கட்சியில வந்து பெரிய டாப் போஸ்ட்ல இருக்கே ஒழிய மற்ற யார் அங்க விட்டு இருக்கிறாங்க?
சிறுபான்மைன்றாங்க. சிறுபான்மையில எத்தனை பேர் உள்ள வந்து பெரிய ஒரு ஒரு அந்த பேரண்ட் பாடியிலயோ இல்ல மற்ற பிரிவுகளிலேயோ ஒரு முக்கிய பொறுப்புகளிலோ எத்தனை பேர் வச்சிருக்காங்க? அதுதான் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறீங்க? அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்து இஸ்லாமிய கட்சிகளை அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வேலையைத்தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது. திமுக எதை சொல்லி பயமுறுத்துது? பாஜக வந்துரும், பாஜகவோட அதிமுக சேர்ந்துருச்சுன்னு சொல்லி பயமுறுத்துது. திமுக என்ன சொல்லுது? இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லுது. ஆனால் 2002 ஒரு இன்சிடென்ட் நடந்த போது, குஜராத் இன்சிடென்ட் நடந்த போது இவர்கள் தான் ஆட்சியில் பங்கு பெற்றிருந்தார்கள். மத்திய அரசாங்கத்தில் இவர்கள் பங்கு பெற்றிருந்தார். இல்ல பழசு, அந்த பழசு வச்சுதானே இன்னைக்கு பேசுறீங்க. குஜராத் கலவரத்தை வச்சுதானே இன்னைக்கு பேசுறீங்க. சரி, குஜராத் கலவரம் வேண்டாம். இங்க கோவை கலவரத்துல நடந்த போது நீங்க என்ன சொன்னீங்க? சட்டமன்றத்துல முஸ்லிம்களை தீவிரவாதிகள் சொன்னீங்க. இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொன்னது யாரு? கருணாநிதி அவர்கள் தானே சொன்னாரு. அப்ப இது வந்து இப்ப பழசுன்னு சொல்லி, அப்ப நீங்க அந்த கதையை எழுதிட்டு வந்தானே இன்னைக்கு பேசுறீங்க. இப்படி செய்த பாஜகவை, குஜராத் கலவரம் நடத்திய பாஜகவையினுடைய கூட்டாக இருக்கிறார்கள். குஜராத் கலவரம் நடந்த போது நீங்க அவங்களோட ஆட்சியில பங்கு பெற்று நீங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தீங்களே. எப்படி போட்டி போட்டுட்டு இருந்தீங்க? உடம்பு சரியில்லானா கூட வெளியில வராம நீங்க இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, உங்க மனசுக்கு ஒப்பல, இது வந்து சிறுபான்மையினர் இதுவாயிடுச்சுன்னு சொல்றீங்க. அன்னைக்கு நீங்க அந்த கூட்டணி வெளியில வந்திருக்கணும் இல்ல? உங்க அமைச்சர்களா தானே உள்ள இருந்தீங்க. நீங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக உடம்பு சரியில்லாம இருந்த முரசொலி மாறன் இருந்தாரா இல்லையா? அதுல 2003 அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தானே இவங்க அந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்தாங்க. குஜராத் இன்சிடென்ட் எப்ப நடந்தது? 2002. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அது ஒரு மாநிலத்தில் நடைபெற்ற உள்நாட்டு கலவரம். நீங்க இன்னைக்கு வந்து அதை வச்சு வியாபாரம் பண்றீங்க. இன்னைக்கு அதை வச்சு முஸ்லிம்களை முட்டாளாக்கி இருக்கீங்க. இங்க இருக்கிற முஸ்லிம் கட்சி தலைவர்கள்லாம் வந்து உலகத்திலே கட்சியே இல்லாத மாதிரி இவங்க பின்னால போய் சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப காரணம் என்ன? வேற ஏதோ ஒரு விஷயம் அங்க வந்து இவர்கள் அடிமைகளாக்கப்படுகிறார்கள். அங்க இல்ல, அடிமைகள் என்ற ஒரு வார்த்தை வந்து அரேபியா கண்டத்திலிருந்து வெளியே போனாலும் இந்திய துணை கண்டத்தில், குறிப்பாக தமிழகத்தில் அந்த முறை இன்னும் இந்த இஸ்லாமியர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்காங்க. இந்த திமுக அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்ப அடிமைகளாக இருக்கு. ஒரு சீட் வாங்கிட்டு நீங்க எங்க அடிமைகளாக இருக்கணும்? 0.43 வச்சிருக்கிற தேமுதிக ஒரு எம்பி சீட்டு கேக்குது. நீங்க வச்சிருக்கிறீங்க 80 லட்சம் பேர் இருக்கிறீங்க இஸ்லாமியர்கள். நீங்க உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு எம்பி சீட்டு ஏன் உங்களால குரல் ஒலிக்க முடியல? அடிமைகளாக இருக்கிறார்கள். ஏன்னா இவங்க யாரும் இஸ்லாமியர்கள் கிடையாது. இஸ்லாமிய பேரில் கட்சி நடத்தி கொண்டு அதன் மூலமாக பிழப்பு நடத்துகின்ற இவர்கள் வந்து வேற எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, நீங்க திமுக கூட்டணி கட்சிகளை வந்து விமர்சனம் பண்றீங்க. ஆனா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுடைய நலனை மொத்தமா டெல்லியில் அடகு வச்சுட்டாரு, நிதி பெற்று தர மாட்டேங்கிறாரு நேற்று சொல்லியிருக்காரு. இது போக தமிழர்கள் இவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு உதயநிதி அவர்கள். அதுதான், தமிழர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? தெலுங்கர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பச்சை தமிழன் அண்ணன் எடப்பாடியாரை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? இந்த மாதிரி இவங்கள நரேட்டிவ் செட் பண்ணுறது. இவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க. இவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாளர்கள், பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பு. நீ தானடா கூட இருந்த? 2002 நீ கூட இருந்தியா இல்லையா? நீங்க எல்லா இஸ்லாமிய பிரச்சனைகளையும் தமிழகத்துல பாருங்க, அத்தனையும் இவர்களுடைய காலகட்டத்தில் தான் நடந்திருக்கிறது. நீங்க என்ன பண்ணீங்க? ட்ரிப்ளிகேன்ல போயிட்டு சீட்டு கேட்டவங்களை போயிட்டு அவங்கள வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சது யாரு? ஏடிஎம்கே அடிச்சுதா? திமுக தான் அடிச்சிங்க. 3 சீட்டு கேட்டதுக்கு 3 சீட்டெல்லாம் 3க்கெல்லாம் சன்னுக்கு தான் உங்களுக்கு 1 போதும்னு சொல்லி அமிச்சது யாரு? அதிமுகவா? நீங்க தானே. முதல்ல 10 சீட்டு அதிமுக கொடுத்தது புரட்சி தலைவர் தானே. ஒரு இடத்துலயும் நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு செய்த துரோகங்களை வந்து படிச்சுட்டு அதை பார்த்து விட்டு அதை மறந்து அதை தண்ணி குடிச்சு மறந்து அதெல்லாம் திரும்ப கோபாலபுரத்து அடிமைகளாக இந்த இஸ்லாமிய கட்சிகள் அவங்க வீட்டு வாசல்ல காவல் நாய்களாக போய் நிக்கிறாங்களே. எதுக்கு போய் நிக்கிறாங்க? அவர்களுடைய சுயநலத்துக்கு. உண்மையை பேச சொல்லுங்க. 2002 பண்ணதுக்கு உண்மையை பேச சொல்லுங்க. காவலர் செல்வராஜ் சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஏற்பட்ட நேரத்துல உள்ள சொன்னாரா இல்லையா? சட்டமன்றத்துல இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற முதல் அதை காயின் பண்ணதே இவர் தானே. அப்ப இதையெல்லாம் கேட்க துப்பு இல்லாம இவங்க என்ன பண்ணி, இவங்க எப்படி இவங்க வந்து இஸ்லாமிய கட்சிகள் இவங்க சொல்லிக்கிறாங்க, இவங்க எப்படி இஸ்லாமியர்களை காப்பாற்ற போறாங்க? இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு தெரியாது, இதெல்லாம் சொல்லாம மூடி மறைச்சிடுவோன்னு. நீங்க அன்னைக்கு வெளியில வந்திருக்கணும் இல்ல? வீராவேசமா நீங்க இஸ்லாமியர்களுக்காக வாழக்கூடியவங்களா இருந்தா 2002 எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி வெளியில வந்திருக்கணும் இல்ல? அது பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தேசிய கொடி போத்தி தேசிய மரியாதையோடைய உங்களுடைய மருமகனுடைய உடல் அடக்கம் பண்ணணும், முரசொலி மாறன் உடலை அடக்கம் பண்ணணும். அதுக்காக நீங்க அவங்க கூடுதல அப்படியே ஒட்டிக்கிட்டே இருந்தீங்க. இலாக்கா இல்லாத, அவருக்கு உடம்பு சரியில்லாம ஃபேஸ் மேக்கர்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்தபோது கூட இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். எப்படி இவரை வச்சிருந்தாங்களோ, செந்தில் பாலாஜி வச்சிருந்தாங்களோ, அந்த மாதிரி அவரை வச்சிருந்தாங்க. கொஞ்சம் எல்லாரும் பார்க்க சொல்லுங்க. எதுவுமே நம்ம வந்து வாய்க்கு வந்தது பேசுறதுக்கு இல்லை. அவர் 2003 அவருடைய மறைவுக்கு பின்னுதானே இவங்க வந்து வெளியில வந்தாங்க. சோ இவங்க வந்து கொள்கைக்காக உயிர் கொடுக்கறவங்க எல்லாம் கிடையாது. இது தெரிஞ்சுத்தான் இந்த இஸ்லாமிய கட்சிகள் அவர்கள் வீட்டு வாசலில் காவல் நாய்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சுயநலத்துக்கு அவங்க போடுற அந்த உண்மையா சொன்னா, பச்சையா சொன்னா, அவங்க போடுற எச்ச இலைக்கு இவங்க காவல் காத்துட்டு வெளியில நிக்கிறாங்களே ஒழிய இஸ்லாமியர்களுக்கு நலன் காக்கக்கூடியவர்கள் திமுக கிடையாது.
அந்த திமுகவுடைய இருக்கிற இஸ்லாமியர்கள் தைரியம் தான் இதுக்கு பதில் சொல்லட்டும். இப்போ இந்த கூட்டணியை மறுபடியும் கேட்குறேன். இப்போ ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை இருக்கு. சின்ன சின்ன இழுபறைகள் இருந்தாலும் திமுக ஓரளவுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு லாபகரமாகவே நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ மதிமுகலாம் பார்த்தீங்கன்னா 4 சீட்டு குறைச்சிருக்காங்க. 6 முன்னாடி இருந்தாங்க, இப்போ 4 குறைச்சிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளோட 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றது நடத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அதிகமாக 40 கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த இடத்துல 3 சீட்டோட முடிச்சிருக்காங்க, 28 சீட்டுன்னு முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் சீட்டுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கின மாதிரியே தெரியல. சீட்டுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கணும் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சீட்டுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது முடிவு பெற்று அது அவர்களுடைய விஷயத்துல அவங்க தெளிவா இருக்காங்க. ஏன்னா அதிமுக இல்ல அறிவிச்ச இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க அறிவிச்சிட்டீங்கன்னு காரணத்துக்காக நாங்க அறிவிக்கணும்னு அவசியம் இல்லையே. இஸ் தேர் எனி கண்டிஷன்? இல்ல இந்த நாளைக்குள்ள இது அறிவிக்கணும்னு உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க வசதிக்கு நீங்க அறிவிச்சீங்க. ஏன்னா நீங்க 21 கட்சியை கூட்டின்னு வந்து லெட்டர்பாடு கட்சியை கூட்டின்னு வந்து அவங்கள எல்லாம் உங்களை அடிமையாக்கி 1 தரேன், 1/2 தரேன், முழு தரேன், உனக்கு இது காசு தரேன், என்னென்னமோ பேசி என்னென்னமோ பண்ணி நீங்க கூட வச்சுக்கிட்டு அதை ஒரு பிம்பமா காமிச்சுக்கிட்டு ஒண்ணு பண்றீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படிலாம் எங்களுக்கு மக்களுங்க இங்க அதிமுகவை எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக எங்க வேலை செய்யணுமோ அங்க வேலை செய்வாங்க. நாங்க வேலை செய்யறோம்னு இந்த ப்ரொபகண்டாலாம் பண்ணிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால அதிமுகவினர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் அதை விட ஸ்ட்ராங்கா கூட்டணியை வடிவமைத்திருக்கிறார். யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு கண்டிப்பாக அதெல்லாம் முடிவடைந்து அதெல்லாம் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனா இதை நாங்க உடனே வெளியிடணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. அறிவிச்சிட்டாங்கன்னா அந்தந்த தொகுதியில அந்தந்த நபர்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இல்ல அதாவது எந்தெந்த நபர்கள் எப்படி வேலை பார்க்க வேண்டாங்க, யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் கட்சிக்குள்ள நல்லாவே தெரியும். இதை வெளிப்படையாக அறிவித்து இவர்களுக்கு நாங்க சொல்லிதான் ஆகணும்ன்ற ஒரு இது கிடையாது. ஏன்னா தேர்தல் வரதுக்கு இன்னும் அதாவது கூட்டணி இன்னும் முடிந்து ஓபன் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிட்டு இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சிகள் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. நேற்று பாரத பிரதமர் செஞ்சிருக்காரு. இந்த வாரத்துல அதை முடிவு பண்ணுவாங்களா இருக்கு. ஏன்னா இந்த அடுத்த வாரத்துக்குள்ள கண்டிப்பாக தேர்தல் தெரிவி அறிவிக்கப்படும் என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கு. வெஸ்ட் பெங்கால் போயிட்டு அவங்க அறிவிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள அந்த முடிவுகள் எல்லாம் கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏன்னா எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா சென்ற தடவை 2021 கூட முதல்ல கேண்டிடேட்ஸ் அறிவிச்சது அதிமுக தான். அதற்கு முன்னரும் கூட அம்மாவுடைய ஆட்சி காலத்துக்கு கூட அம்மா முதல்ல அறிவிப்பாங்க. ஸோ சில நேரங்களில் சில மாறுதல்கள் நடைபெறும். ஏன்னா இவர்களுக்கு இப்ப எப்படின்னா அதிமுகவை எப்படி சாய்க்கலாம் என்ற ஒரே குறிக்கோளோடு தான் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே. அவங்க வளர்ச்சி நாங்க இந்த வேலை உங்களுக்கு செஞ்சோங்க, இது உங்களுக்கு நாங்க இந்த மக்களுக்கு நான் இதை பண்ணியிருக்கோம், அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க துப்பு இல்லாத திராணி இல்லாத ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு, 5 வருடங்களாக மக்களை ஏமாற்றிய அரசு, அவர்கள் செய்த சாதனைகள் என்று எதையும் கொண்டு போக முடியாத காரணத்தினால இன்னைக்கு எல்லாரையும் விலைக்கு வாங்குறதும் இல்ல அவர்களுக்கு வேறு வகையான தொந்தரவு கொடுக்குற ஒரு விஷயத்துலதான் தெளிவா இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய நேரத்தில் யார் கேண்டிடேட், என்ன கூட்டணிக்கு என்ன என்பது வெகு விரைவில் வெளியிடப்படும். எங்களோட அந்த பல தகவல் பயந்து நன்றி.